ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வெட்னஸ்டே சீசன் 2ஓட எபிசோட் 7 பார்க்க போகிறோம். ஏற்கனவே 6 எபிசோட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. இந்த எபிசோடோட ஆரம்பத்திலேயே பிரின்சிபல் டாட்டை தான் காட்டுறாங்க. டாட் ரொம்ப யங்கா இருக்காரு. இது கிட்டத்தட்ட 10-15 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிற ஒரு ஃப்ளாஷ்பேக் கதையை காட்டுறாங்க. அவர் ஒரு பப்ல உட்காந்து குடிச்சிக்கிட்டு இருக்காரு. அங்கே வேலை பார்க்குறவர் பார்த்தோன்னே, உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, ஒரு ஸ்டேஜ் ட்ராமாவில் நடித்தவர் தானே நீங்கள் அப்படின்னோடனே, பரவாயில்ல ஞாபகம் வச்சிருக்கீங்களே, உங்கள் ஆக்டிங் எப்படி இருந்துச்சு தெரியுமானா வேற லெவலு. பிரின்சிபலை பார்த்து அவரு, நீங்கள் எங்கே வேலை பார்க்குறீங்கன்னு கேட்டா, நான் அங்கே இருக்கா தெரியுமா நீச்சல் அடிச்சுட்டு சைரன், அவளை மேனேஜ் பண்ணுற வேலையை தான் பார்க்குறேன். அவங்களும் கையாட்டுறாங்க. இவங்க தான் பிரியங்காவோட அம்மா. உன்னுடைய நடிப்பை நான் பார்த்தேன், நீ ஒரு கலைஞனா ஆக வேண்டியவன் தெரியுமா, வேற லெவல் ஆக்டிங்கு. ஆக்டிங்கை பார்த்து நான் இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். நீ ஹாலிவுட்ல வேற லெவல்ல இருப்பேன்னு பார்த்தா என்னப்பா இங்கே வந்து இப்படி ஜூஸ் ஊற்றி கொடுத்துட்டு இருக்கேன்ற மாதிரி கேட்பாரு. என்ன பண்ணுறது, எனக்கு நேரமே சரியில்லை. ஒரு பழைய சீரியலில் தான் என்னை நடிக்க கூப்பிட்டாங்க. அந்த சீரியலா, அது எங்கள் அம்மா சாகிறதுக்கு முன்னாடி பார்த்ததாச்சுன்ற மாதிரி இவன் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருப்பான். உடனே பிரின்சிபல், என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது. நான் ஒரு டீமை சேர்க்கணும்னு ஆசைப்பட்றேன். முக்கியமாக சைரன் பவர் இருக்கிறவங்கள தான் நம்ம கண்ட்ரோல் பண்ணணுன்னுவாரு. அதுக்கு நீங்களே பண்ணலாம்ன்ற மாதிரி வேலை பார்க்குறாரு. சொன்னோன்னே, இந்த மூஞ்சிக்கு யாரையும் பேசி ஏமாத்துறதெல்லாம் வராது. ஆனால் உன் முகத்தில் இருக்குது தெரியுமா, அதுதான் எனக்கு தேவை. நான் உன்னை பின்னாடி இருந்து இயக்குற ஒரு கருவியாக மட்டுமே இருந்துக்கிறேன். என்கிட்ட நிறைய பிளான் இருக்குது, எப்படி பணக்காரன் ஆகிறதுக்கான பிளான். நீ எனக்காக வேலை செய், நம்ம பெரிய பணக்காரங்களை ஆக்கிடலாம். கிட்டத்தட்ட கல்ட்டு மாதிரி சொல்கிறீங்களான்னு கேட்பான். கல்ட்டா, இந்த வார்த்தையை நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க. நம்ம ஒரு டீம் ஆரம்பிப்போம், அந்த டீமோட பேர் அப்படின்ட்டு கீழே ஒரு கார்டு இருக்கும், அதை பார்த்து மார்னிங் சாங்குன்னு அப்போ தான் பேரே வைக்கிறான். இப்போ புரியுதா, இந்த கிடியன் பண்ணுற எல்லா வேலைக்குமே இந்த பிரின்சிபல் தான் காரணமே. இவர் தான் மார்னிங் சாங்கியே உருவாக்கி இவனை வச்சு சைரன் பவர் இருக்கிறவங்கள கண்ட்ரோல் பண்ணி பணத்தை பறிச்சுக்கிட்டு இருக்கான் நிறைய பேர்கிட்ட இருந்து. அவனும் சரின்ற மாதிரி ஒத்துக்கிறான். அப்படியே ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சு இங்கே பிரின்சிபல் நியூஸ் பேப்பரை படிச்சுக்கிட்டு இருக்காரு. அங்கே இருக்கிற ஃபயர் ஆஃப் பண்ணிட்டு பிரியங்கா அவங்க அம்மா இருக்கிற இடத்துக்கு போகிறாரு. உடனே பிரியங்கா, இங்கே பாருங்க பிரின்சிபல், நான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்ற மாதிரி சொல்லுவா. நீ எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்ல, உங்கள் அம்மாவை கிடியனுக்கு அறிமுகப்படுத்துறதே நான் தான்ற மாதிரி சொன்னோன்னே, நீங்களும் மார்னிங் சாங்கில் இருந்தீங்களான்னு ஆச்சரியமாக கேட்பா. மார்னிங் சாங்கே நான் தான்மா. சரி, என்னோட இடத்துல வாடகை தராமல் ரொம்ப நாள் இருந்துட்டேன், வேலையை ஆரம்பிக்கலாமா லேடிஸ்ன்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கு அடுத்த சீன்லேயே இந்த டீச்சர் இறந்து போயிருக்காருல, அந்த இடத்துல தான் ஷெரீஃப் எல்லாருமே இருக்காங்க. ஷெரீஃப் கிட்ட பிரின்சிபல், உடனே இந்த உடம்பை அப்புறப்படுத்துங்க, என்னுடைய கிளைண்ட் காலா ஈவெண்ட்டுக்கு வந்து இதெல்லாம் பார்த்தா எப்படி இருக்குன்ற மாதிரி பேசுவான். இவ்வளோ நடந்த பிறகும் நீ காலா ஈவெண்ட் வைக்க போறியா, கேன்சல் பண்ணுவேன்னு நினச்சேன்னுவாங்க. இல்லை, இறந்து போயிருக்கார்ல, அவர் எப்போவுமே துக்கங்களை கடந்து போய் புது விஷயங்களை கொண்டாடணும்னு சொல்வார். அதனால காலா ஈவெண்ட்டை நான் கேன்சல் பண்ண மாட்டேன். இந்த விஷயம் நியூஸில் வந்தால் யாருமே வரமாட்டாங்களே. இவர் உடனே, நியூஸில் இன்னும் நீங்கள் அந்த ஜாம்பியை பிடிக்காம இருக்கீங்கன்ற விஷயம் தான் தெரிய வரும், ஒழுங்காக அதை சொல்லாமல் மறைங்கன்னு சொன்னோன்னே, சரி மறைச்சி தொலைகிறேன், ஆனால் இந்த நெவர்மோருக்கு ஃபுல் செக்யூரிட்டி நான் தான் தருவேன்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அடுத்து ஷெரீஃப் எல்லா போலீஸ்காரங்களையும் ஒரு பக்கம் நிறுத்திட்டு இருப்பாங்க. ஈனட் வெட்னஸ்டே இதை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஈனட் உடனே, 2 ஐடியும் ஒரு ஜாம்பியும் இந்த போலீஸால் சமாளிக்கவே முடியாது. பரவாயில்லையே, ரொம்ப தெளிவாக பேசுகிறேன்ற மாதிரி வெட்னஸ்டே சொல்வா. அந்த இடத்துல டக்குன்னு ஆக்னஸ் வந்துட்டு, ரொம்ப நல்லா வெட்னஸ்டே கிட்ட இருந்து என்னை பிரிக்க ட்ரை பண்ணல, உருவம் மாறின பிறகு என்கிட்ட மன்னிப்பு கேட்குற வேலையை வச்சுக்காத, நான் ஒன்றும் மன்னிப்பு கேட்க மாட்டேன். உன்னுடைய விஷன் வேலையை செய்யல வெட்னஸ்டே, வேலை செஞ்சிருந்தா நல்லா இருக்குன்ற மாதிரி ஆக்னஸ் சொல்லுவா. என்னுடைய விஷன் மாறிடுச்சு, சாக போகிறது ஈனட் கிடையாது. அப்பாடி, இப்போதான் நிம்மதியாக இருக்கு. ஆமாம், அப்போது வேற யாரு, ஒரு ஆடம்ஸ் சாக போகிறான்ற மாதிரி சொல்லுவாங்க. அதே டைமில் ஆக்னஸ் வந்து, இந்த ஐசக்கோட ஒரு ஃபைல் எனக்கு கிடச்சிருக்குன்ற மாதிரி ஃபைலை தரா. உடனே அவங்க அப்பா அம்மா இங்கே பயங்கரமாக சமைச்சு எலியை சாப்பிட போகிறாங்க. வெட்னஸ்டே வேகமாக வந்து ஃபைலை வைப்பா. சாப்பிட விட மாட்டாப்புல இருக்குன்ற மாதிரி அப்பா பார்ப்பாரு. நீங்கள் என்கிட்ட ஒரு உண்மையை மறைச்சிருக்கீங்கப்பா, ஐசக் உங்களோட ரூம்மேட்டாக இருந்திருக்கா. அவள் வெறும் ரூம்மேட் மட்டும் கிடையாது, உன் அப்பாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. அந்த இரும்பு இதயத்தில் உன் அப்பாவால் மட்டும்தான் உள்ள நுழைய முடிஞ்சுது. அவன் அறிவளவில் ரொம்ப திறமைசாலியாக இருந்தான். அதனால தான் ஸ்டோன் நெஸ்ட் அவனுக்கு கிளாக் டவரில் ஒரு ரிசர்ச் லேபே வச்சு கொடுத்தான். பக்ஸ்லியோட ஜாம்பி தான் அவன்றது பில்கிரிம் ஈவெண்ட்டுக்கு நான் போகும்போது தான் தெரிஞ்சுது. அது வரைக்கும் எனக்கு தெரியவே இல்லைன்ற மாதிரி அவங்க அப்பா சொல்வாரு. இங்கே பாருங்க, இப்போ அவன் ஜாம்பியா கிடையாது, அவன் ரீஜென்ரேட் ஆகிட்டே இருக்கான். அவனும் அவனோட அக்காவும் இந்த ஊரை விட்டு போகவே இல்லை, உங்களுக்கு கொடுத்த வாக்கை மீறிட்டாங்கம்மான்னு சொன்னோன்னா அம்மா இங்கேருந்து கடுப்பாக எழுந்திரிச்சு போயிடுறாங்க. நீ தானே ஈனட் உருவத்தில் என்னோட ரூம்குள்ளே வந்தது நல்லதா போச்சு. இந்த புக்கை எத்தனை வருஷமாக எழுதிட்டு இருக்கீங்க, உன் வயசுலேருந்து எழுதிட்டு இருக்கேன். இந்த விஷயம் அப்பா கூட தெரியாது, சொல்லாமல் இருந்தேன்னா நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க. என் நல்லதுக்காகவாது இந்த விஷயத்தை பற்றி நான் பேசவே மாட்டேன். இப்போ என்னோட விஷன் மாறிடுச்சு, சாக போகிறது ஈனட் கிடையாது, அது ஒரு ஆடம்ஸ். அடுத்து ஈனட் கிட்ட ப்ரூனோ பேச வருவான். ஈனட் செம்ம கடுப்பாக இருப்பா. என்கிட்ட பேசாத, உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு விஷயத்தை பற்றி என்கிட்ட நீ சொல்லவே இல்லை. நான் நெவர்மோருக்கு வந்த பிறகு அவள் கூட இருந்து ஒரு பெரிய கேப் எடுத்துக்கணும்னு நினச்சேன். அந்த கேப்பில் தான் உன்னை மீட் பண்ணேன், உன்னை விரும்ப ஆரம்பித்தேன். நான் அவகிட்ட இந்த ரிலேஷன்ஷிப்பை முடிச்சிக்கணும்னு தான் நினைக்கிறேன்ற மாதிரி சொல்லுவான். காலா ஈவெண்ட்டுக்கு நம்ம ஒன்றா போகலாமான்ற மாதிரி கேட்டால் இவளுக்கு இன்னும் கோபம் குறையாது.
ஒரு ஃப்ரெண்டா வேணா உன் கூட வரேன், அதை வச்சு என் கூட பழகணும்னு நினைக்காதுன்ட்டு கோவப்படுவா. அந்த டைம்ல மியூசிக் டீச்சர் ஈனட் ஒழுங்கா என்னோட ரூம்க்கு வா, நான் பேசணும்னு கத்துறாங்க. போன உடனே எதுக்கு லூப்பிங் கேஜை விட்டு நைட்டு போனேன், அப்போ நான் நானாவே இல்லை. இதுதான் உன்னோட பதிலா? நீ ஆல்ஃபாவா மாறுறத சாதாரணமா நினைச்சுக்கிட்டு இருக்க. இப்போதான் ஆல்ஃபாவை பத்தி நிறைய விஷயத்த சொல்றாங்க. ஃபுல் மூன் அன்னைக்கு ஒரு எங்கான ஆல்ஃபா உல்ஃபா மாறிட்டா மறுபடியும் ஹியூமன் ஃபார்முக்கு வர முடியாது. எவ்வளோ நேரத்துக்குன்னு கேட்பா. அவங்க அப்படியே பார்ப்பாங்க. என்ன சொல்றீங்க? ஆமா, கடைசி வரைக்கும் அவளால மனுஷியா மாறவே முடியாது. அது மட்டும் இல்லாம மனுஷியா மாற முடியாத உல்ஃப மத்த உல்ஃப் வேட்டையாடி கொன்னுடுன்ற மாதிரி சொல்லுவாங்க. இதெல்லாம் கேட்க கேட்க ஈனட்டுக்கு கண்ணு கலங்க ஆரம்பிச்சிடும். ஃபுல் மூன் வரதுக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு. உன்னோட பவரை நீ கண்ட்ரோல் பண்ணு. ஃபுல் மூன் அன்னைக்கு மட்டும் நீ உல்ஃபா மாறவே கூடாதுன்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்து ஐசக்கையும் அவங்க அக்காவும் காட்டுறாங்க. ஐசக்கோட இதயத்தை வந்து தொடச்சிக்கிட்டு இருக்காங்க. எங்க நீ கிளம்பிட்டு இருக்க ட்ரெய்லர்னு கேட்டா, இந்த ஊரை விட்டு நம்ம போயே தீரணும். வெனஸ்டேவை நான் கொல்லக்கூடாதுன்னா இந்த ஊர்ல நான் இருந்து என்ன பண்றது, வாங்க போலான்னு அவன் அம்மா கிட்ட கத்துவான். அந்த ஆடம்ஸ் ஃபேமிலி நம்மளோட பிரச்சனை இல்லை, உன்னோட அங்கிள் ஐசக் அது எல்லாத்தையும் பார்த்துப்பான். ஆமா, இவர் பெருசா பண்ணி கிழிச்சிட்டாரு. இங்க பாரு, என்னுடைய கனவு என் அக்காக்குள்ள இருக்கிற அந்த ஹைடை வெளியே கொண்டு வரத்தான். தேவையில்லாம நீ குறுக்க இருக்காதுன்ட்டு இவங்க 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ ட்ரைலர் அம்மா பயங்கரமா இரும்ப ஆரம்பிச்சிருவாங்க. ரத்தம் வரும். வா அம்மாவோட மெடிசன் எடுனோடனே மெடிசன் எடுத்தா மெடிசன் இருக்காது. எனக்கு இப்போ மருந்து வேணும்னு கேட்டோன்னே தம்பி டென்ஷன் ஆயிடுவான். ஊருக்குள்ள ஒரு பெட் ஷாப்பை பார்த்தேன், வாங்க இங்கே போலான்ட்டு இவங்க 3 பேரும் கிளம்பிட்டு இருக்காங்க. இவங்க போன உடனே தான் வெனஸ்டே அந்த ஷெரீஃபோட வீட்டுக்கே வரா. வந்து அந்த இடத்த ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்கும்போது பிரின்சிபல் அங்கேருந்து ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க. பிரான்ஸ்வா மனுஷா வாழணும்னு ஆசைப்பட்டா, கொஞ்ச காலத்துக்கு அந்த வாழ்க்கையை தான் அவன் வாழ்ந்தான்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ திங்கு வெளியேந்து உள்ள வந்து ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்கன்ற மாதிரி கூப்பிடுவான். அந்த பேஸ்மெண்ட் அவன் கண்டுபிடிச்சிட்டான். இவ ஷாக் கொடுக்குற கண்ணை எடுத்துட்டு போய் கீழே ஃபுல்லா தேடி பார்த்துக்கிட்டு இருப்பா. அப்போ மருந்து டப்பா கீழே கிடைக்கும். அதே மாதிரி ரத்தத்தோட ஒரு கர்ச்சீஃப் கிடைக்கும். இப்போ தெரியுது ஐசக்கே அவனோட அக்காவை குணப்படுத்தணும்னு துடிக்கிறான்ட்டு. ஏன்னா அவங்களுக்கு டைமே இல்லை. அந்த இடத்துல ஒரு பட்டாம்பூச்சி பறந்துகிட்டு இருக்கும். வெனஸ்டே அதை எடுத்துட்டு போய் பூச்சிங்களை கண்ட்ரோல் பண்றவங்க காட்டுவா. இது ரொம்ப அபூர்வமான பூச்சி. இது இறந்து போன உடம்புல இருக்கிற லார்வா மூலமா தான் உருவாகும். எங்கேருந்து எடுத்த? ஒரு இத்து போன ஜாம்பி கிட்ட இருந்தோடனே தம்பிக்காரன் என்னோட ஜாம்பி ஃப்ரெண்டை பாத்தியான்ட்டு எந்திரிச்சு வருவான். இப்போ இது முட்டை விடுற ஸ்டேஜ்ல இருக்கு. இது லார்வாவா எங்கேருந்து உருவாகி வந்ததோ அந்த இடத்துல தான் போய் முட்டை விடும். அதாவது அழுகுன உடம்பு தேடி போகும். அந்த உடம்பு இப்போ உயிரோட நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா இதுங்க கூகுள் மேப்போட ஸ்மார்ட் தெரியுமா, கண்டுபிடிச்சிருன்ற மாதிரி சொல்லுவான். அப்போ தம்பி பக்கத்துல வந்து இதுங்க கண்டுபிடிச்சிருமா அவனன்ட்டு ரொம்ப ஆசையா கேட்பான். ஏன்டா இப்படி பண்றேன்னு அக்கா கோவப்படுவா. நான் ஒரு ஃப்ரெண்டுக்காக இப்படி பண்ணேன். என் உயிரோட இருக்கிற எந்த ஃப்ரெண்டும் உனக்கு கிடைக்கலையா? நான் ட்ரை பண்ணேன், ஆனால் எந்த ஃப்ரெண்டுமே என் கூட பழக தயாரா இல்லைன்ட்டு வருத்தமாக பேசிட்டு போயிடுவான். இதை கேட்டவுடனே வெனஸ்டே பூச்சிகளை கண்ட்ரோல் பண்ணுற பையனை தான் பார்ப்பா. அவன் ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியில் இதுங்களை திறந்து விட்றேன்ட்டு அந்த பூச்சிகளை திறந்து விட்டேன்னா அது பறந்து போயிட்டு இருக்கு. அந்த ஜாம்பியை தான் தேடிக்கிட்டு இருக்கு. அடுத்து ஹேஜக் பிரியங்கா கிட்ட போயிட்டு, இங்கே பாரு கிடியன் ரொம்ப பக்கத்தில் வந்துட்டான், இதை பார்த்துட்டு உங்கள் அம்மாவை பார்க்க போனால் உங்கள் அம்மா அந்த இடத்துல இல்லை. கிடியன் நினச்சி எங்கள் அம்மா ரொம்ப பயந்தாங்க, ஒரு வேளை அந்த இடத்த விட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த விஷயத்துல நீ தலையிடாத ஹேஜக்ன்ற மாதிரி சொல்கிறா. அதே டைமில் மேலே இந்த பிரின்சிபால் என்கிட்ட பேசணும் வான்ற மாதிரி கூப்பிட்டுட்டு போகிறான். இந்த விஷயத்துல ஹேஜாக் ஏதோ ஒரு டவுட் வந்துருது. அதுக்கடுத்து வெனஸ்டே ஒரு ரூமுக்கு போனால் பாட்டி உட்காந்துக்கிட்டு உன்னோட கதை புக்கு படிச்சுக்கிட்டு இருந்தேன், ரொம்ப சுவாரஸ்யமாக எழுதி வச்சிருக்கம்மான்ற மாதிரி படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. எதுக்கு இங்கே வந்தீங்க பாட்டி? காலா ஈவெண்ட்டுக்காக வந்தேன். உன்னோட பிரின்சிபால் ஃபோன் அடிச்சு சாவடிச்சிட்டான், ஏதாவது டொனேஷன் கொடுங்கன்ட்டு. நீங்கள் டொனேஷன் தர மாட்டீங்களே, அம்மாக்கும் உங்களுக்கும் பேச்சுவார்த்தை அப்போவே அந்த விஷயத்தை நீங்கள் புதைச்சிருப்பீங்களே. இருந்தாலும் என்னை பற்றி தெரியாதா? கரெக்டு தான், உங்களுக்கு ரசிக்கிறது ரொம்ப பிடிக்கும்ல. சரியா சொன்னேன். எனக்கு ஒருத்தனோட நம்பிக்கை உடையிறது பார்க்கும்போது அவ்வளோ பிடிக்கும். உன் பிரின்சிபால் என்னதான் ஆஃபர் கொடுத்து என் காலில் வந்து கெஞ்சினாலும் நான் இந்த ஸ்கூலுக்காக நயா பைசா தரமாட்டேன். நான் போய் உன் பிரின்சிபலை பார்க்குறேன். அப்புறம் சம்மரில் லீவு கிடைச்சோடனே என் கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணு. ஃபேமிலி பிஸ்னஸை பற்றி சொல்லித்தரேன். உனக்கு ரைட்டர் ஆகணுன்றது தான் ஆசை, ஆனால் மரணம் லாஸே இல்லாத ஒரு பிஸ்னஸ் தெரியுமா? அடுத்து பிரின்சிபல் வந்து பயங்கரமாக ஒரு கோட்டையை கட்டி வச்சு இந்த மாதிரி நெவர் மோரை டெவலப் பண்ண போகிறேன், உங்கள் பேரில் ஒரு பெரிய கல்லறையும் இங்கே இருக்க போகுது, சாவு மட்டும் தானே நிரந்தரமான ஒரு தொழிலுன்ட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருப்பான். பார்க்க சூப்பராக இருக்கு, ஆனால் இதுக்காக நயா பைசா தர முடியாதுடா போடான்ற மாதிரி திமிரா பேசிடுவாங்க. ட்ரை பண்ணுறதுல ஒன்றும் தப்பு இல்லையன்ட்டு பிரியங்காவை கூப்பிடுறான். பிரியங்கா வந்த உடனே உங்கள் மொத்த சொத்தையும் நீங்கள் பிரின்சிபலுக்கு எழுதி கொடுத்துடணும். இப்போ நான் ஒரு சொடக்கு போட்டோன்னே நான் இங்கே இருக்கிற விஷயத்தையும் நீங்கள் மறந்துடும்ன்ற மாதிரி அவங்களை ஹிப்னோடைஸ் பண்ணி அங்கேருந்து கூப்பிட்டு போயிடுறா. அடுத்த ட்ரைலர் வந்து ஒரு மெடிக்கல் ஷாப்பை வந்து தட்டிக்கிட்டு இருக்கான். ஒரு டாக் அடிபட்டு கிடக்கு, என் காரில் இருக்கு, கொஞ்சம் வாங்கலன்ட்டு அந்த டாக்டரை கூப்பிட்டோன்னே அப்படி நகர்ந்து வருவார். அடுத்த நிமிஷம் அவர் தலையிலேயே போட்டு அவரை உள்ளே இழுத்துட்டு போயிடுறாங்க. அவரோட மூளையும் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு அந்த ஜாமி ஃபுல்லாக மனுஷ ரூபத்துக்கு வந்துட்டாங்க. இப்போ என் அம்மாவை எப்படி குணப்படுத்துறது? பில்லோ இல்லை, உங்கள் அம்மா இருக்கும்போது மருந்து கொடுத்து உங்கள் அம்மாவை நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க. உன்னை காப்பாற்ற உன் அம்மா ஹைடா மாறினதுனால இப்போ தான் அந்த நோய் முத்தி போயிடுச்சு. உன் அம்மா சாவுக்கு பக்கத்தில் போனது காரணமே நீ தானே ரொம்ப கோவப்படுவான் ட்ரைலரு. இப்போ உன் அம்மாவுக்கு உடனே ரத்தத்தை ஏற்றி ஆகணும், ஒரு ஹைடோட ரத்தம், உன்னோட ரத்தம் தான் வேணுன்ற மாதிரி ரத்தத்தை மாற்றிக்கிட்டு இருக்கான்.
அடுத்து காலா ஈவெண்ட்டுக்காக ஸ்கூலே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. வெட்னஸ்டே அம்மா இதை பார்க்குறாங்க. பக்கத்துலேயே பிரின்சிபலும் வந்து நின்றுவாங்க. இந்த காலா ஈவெண்ட் பயங்கரமாக நடக்க போகுது. என்ன எல்லாருமே மறக்க போகிறாங்க. உன்னை எல்லாருமே மறக்கணுன்றது என் ஆசை கிடையாது. தெரியும் உன் அம்மா இருக்காங்க தெரியுமா, உனக்கும் அவங்களுக்கும் இருக்கிற பிரச்சனையே உன் பொண்ணுக்கிட்ட சொல்லி உன் பொண்ணை அவங்க பக்கத்தில் இழுக்க பார்க்குறாங்க. ஒரு காலத்தில் உன்னோட வாழ்க்கையை பார்த்து நான் பொறாமப்பட்டது என்னவோ உண்மைதான். ஆனால் அதில் உங்கள் அம்மா வரவே மாட்டாங்க. உங்கள் அம்மாவை மாதிரி ஒரு மோசமான அம்மாவை நான் பார்த்ததே இல்லை. ஒரு வகையில் நீயும் உங்கள் அம்மா மாதிரி தான். உண்மைகளை மூடி மறைக்கிறதே உன்னோட வேலையா நீ வச்சுக்கிட்டு இருக்க. உன் பொண்ணுக்கிட்ட நீ ஏன் இன்னும் உண்மையை சொல்லவே இல்லை? ஐஸுக்கும் பிரான்ஸ்வாவும் உங்களோட வாழ்க்கையில என்ன பண்ணாங்கன்றத நீ சொல்லணும். உனக்கே தெரியும் சாக போறதோட ஆடம்ஸ். நேரத்தை கடத்தாம சீக்கிரமா உன் பொண்ணுக்கிட்ட உண்மையை சொல்லுன்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்து லூப்பிங் கேஜுக்கு வெட்னஸ்டே ஈனட்டை பார்க்க வருவா. நைட்டு ஃபுல்லாக நான் இங்கே இருக்கணும்னா என்னுடைய ரூம் மாதிரி இதை செட் பண்ணாதான் என்னால் இருக்க முடியுன்ற மாதிரி வருத்தமாக பேசுவா. என்னாச்சு ஈனட், ஏன் இப்படி பேசுகிற? இப்போதான் ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டேன். எங்கான ஆல்ஃபா உல்ஃபா மாறினா மறுபடியும் மனுஷியாவே மாற முடியாதான். ஒருவேளை நான் உல்ஃபா மாறிட்டேன்னா என்னை பார்க்க நீ வருவியா? நான் உன்னை வேட்டையாடணும்னு நீ ஆசைப்பட்டா கண்டிப்பாக நான் பண்ணுவேன்ற மாதிரி வெட்னஸ்டே சொல்லுவா. இதை கேட்டவுடனே ஈனட்டா ஒரு மாதிரி சந்தோஷப்படுவா. அப்போ அந்த இடத்துக்கு ஹேஜாக் வந்துடுறான். பிரியங்கா இந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கா, கிடியன் இதுக்கு சம்மந்தப்பட்டிருக்கா, எனக்கு தெரிஞ்சு பிரின்சிபல் டாட்டும் இதில் சம்மந்தப்பட்டிருக்காருன்னு நினைக்கிறேன்ற மாதிரி சொல்லுவான். கேம்பஸை சுற்றி ஃபுல்லாக போலீஸ் இருக்காங்க, போலீஸ் கிட்ட இந்த விஷயத்த சொல்லுன்ற மாதிரி ஈனட் சொல்லுவா. இதை வேற விஷயத்துல தான் சமாளிக்கணும். டாட்டு எல்லாமே இருட்டில் பண்ணுறதா நினச்சிக்கிட்டு இருக்கான். ஆனால் நான் இருட்டில் தான் பூந்து விளையாடுவேன்ற மாதிரி வெட்னஸ்டே சொல்கிறா. அடுத்து பிரின்சிபலோட ரூமுக்கு வெட்னஸ்டே போனால் மொத்த ஃபேமிலி அங்கே தான் நின்றுக்கிட்டு இருக்கு. உங்களோட பாட்டி என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னு கேளுங்களேன்ற மாதிரி சொல்றாரு. பாட்டி தான் ஹிப்னோடைஸ் ஆயிருக்காங்கல்ல, என்னுடைய மொத்த சொத்தையும் நான் நெவர்மோருக்கு எழுதி தரப்போறேன். என்னுடைய ஃபேமிலியே என்கிட்ட ஒதுங்கி இருக்கும்போது என்னுடைய சொத்து வேற யாருக்கு போறது? நெவர்மோர்க்கே போட்டோன்ற மாதிரி பேசுவாங்க. வெட்னஸ்டே அம்மா, நாங்கள அவங்கள ஒதுக்கி வச்சோம், நீங்க தான் எங்களோட குடும்ப ஃபங்க்ஷனுக்கு எதுவுமே வரல, என்னையும் ஹஸ்பண்டையும் நீங்க தான் ஒதுக்குனீங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க. பாட்டி இப்போதான் சொல்றாங்க வெட்னஸ்டே அப்பாவை இவங்க ஏன் ஒதுக்குறாங்கன்னா, வெட்னஸ்டே அப்பாவுக்கு பவர் இல்லை, ஒரு முழுமையான அவுட் கேஸ்டே கிடையாது. இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் நெவர்மோரில் இதுக்கப்புறம் சேர்க்கவே கூடாது. அதுக்காக தான் நான் பணத்தை இறக்கிறேன். வெட்னஸ்டே அம்மாவுக்கு ரொம்ப கோவம் வரும். பக்கத்தில் போனோன்னா அவர் தான் தடுப்பாரு. உடனே ஃபேமிலியாக எல்லாருமே சேர்ந்து கிளம்பிடுவாங்க. அடுத்து பிரியங்கா ஸ்வாட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பா. வெட்னஸ்டே அங்கே வந்து சண்டைக்கு கூப்பிடுறா. சண்டை போட்டுக்கிட்டே காலா ஈவெண்ட்டுக்காக நிறைய வேலை பார்க்குற போல இருக்கே பிரியங்கா. டாட் உன்னுடைய அம்மாவை கிட்னாப் பண்ணி ஒழிச்சு வச்சிருக்கானா என்ன? அவன் சொன்னதுனால தான் என் பாட்டி ஹிப்னோடைஸ் பண்ணியா? இல்லைனா என் பாட்டி இந்த ஸ்கூலுக்காக நான் பைசா கூட தரமாட்டாங்க அப்படின்ட்டு சண்டை போட்டுக்கிட்டே கத்தியில லாக் பண்ணிடுவா. ஆமாம், மார்னிங் சாங்க்கு கிடியன் லீடர் கிடையாது, பிரின்சிபல் தான். அவன் தான் என் அம்மாவை கிட்னாப் பண்ணி இதெல்லாம் பண்ண வச்சுட்டு இருக்கான். வெட்னஸ்டே, இந்த விஷயத்துல நீ தலையிடாத. இப்போ நீ இந்த விஷயத்த ஃபுல்லாக மறக்க போறேன்ட்டு வெட்னஸ்டேவை ஹிப்னோடைஸ் பண்ணி மொத்த விஷயத்தையும் மறக்க வச்சுட்டு போயிடுறா. அப்போ எதுவுமே புரியாம வெட்னஸ்டே நிக்கும்போது, நீ சொன்னது சரிதான் வெட்னஸ்டே, நீ சொன்ன மாதிரி தான் நடந்துச்சுன்னு ஆக்னஸோட குரல். இங்க என்ன நடந்துச்சு? பிரியங்கா என்ன சொன்னான்னா, பிரின்சிபல் டாட் தான் இது எல்லாத்துக்கும் சம்மந்தப்பட்டிருக்காரு, காலா ஈவெண்ட்டே அவரோட பிளான் தான்ற மாதிரி சொன்னான்ற மாதிரி சொல்லிடுறா. சரி, முன்னாடி வான்னு சொல்லும் போது வெட்னஸ்டேவோட உருவத்திலேயே வந்து நிக்கிறா. வெட்னஸ்டே அவளோட ட்ரெஸ்ல அவளை பார்த்தோன்னா செம்ம கடுப்பாயிருவா. நான் உனக்கு எவ்வளவு முக்கியமானவன்னு காட்டுறதுக்காக தான் இப்படி பண்ணேன், நம்ம 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இல்லையான்ற மாதிரி கேட்பா. நீ இந்த விஷயத்துல தோத்துட்டன்ட்டு வெட்னஸ்டே ரொம்ப கராரா பேசிட்டு போவா. இதை கேட்ட உடனே ஆக்னஸ் ரொம்ப வருத்தப்பட்டு அழ ஆரம்பிச்சிருவா. அடுத்து இந்த பக்கம் ட்ரைலர் பிளட்டை கொடுத்துட்டு தூங்கிட்டான் போல இருக்கு. எந்திரிச்சு பார்த்தா அவனோட அம்மாவும் தம்பியும் ஏதோ பேசிட்டு இருக்காங்க குசு குசுன்ட்டு. நான் சொல்றது கேள்வி, இப்படிதான் பண்ணோம் அப்படிதான் பண்ணுன்ட்டு. அம்மா நீங்க நல்லா இருக்கீங்களான்னு, நல்லா இருக்க வா கிளம்பலான்ற மாதிரி கிளம்பிட்டு இருக்கான். இப்போ என்ன பிளானு? உன் அம்மாவை காப்பாற்றணும், அப்புறம் ஆடம்ஸ் ஃபேமிலியை பழி வாங்கணுன்ற மாதிரி சொல்கிறான். இந்த பக்கம் பிரின்சிபல் வந்து பிரியங்காவை கூப்பிட்டு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்ட்டு கிடியனை காட்டுறான். கிடியன் வந்து இந்த இடத்துக்கு வந்துட்டான். கிடியன் பிரியங்காவை பார்த்தோன்னா இவ கூடலாம் என்னால் இருக்க முடியாதுன்ற மாதிரி கோவப்படுவான். இங்கே பாரு, நம்மளுடைய கனவு எல்லாமே நிறைவேறிடுச்சு. இன்னைக்கு பணம் நம்ம கைக்கு வந்த உடனே நம்ம பிரைவேட் ஜெட்டில் கிளம்ப போகிறோம். நம்மன்னு சொல்லாத, என்னுடைய பணத்தை ஒழுங்காக என்கிட்ட கொடுத்துரு, நான் எங்கேயாவது போயிடுறேன். ப்ரெஸ்ஸு மீடியா ஃபுல்லாக என்னோட முகம் தான் தெரியுது, நீ சேஃபாக தான் இருக்குன்ற மாதிரி கோவப்படுவான். இந்த மாதிரி கோவமாக பேசும்போதே நான் மாட்டினேன்னா உன்னையும் மாட்டி விட்டுருவேன்ற மாதிரி சொல்லிடுவான். இதை கேட்டோன்னே பிரின்சிபாலோட மூஞ்சே மாறிடுது. ஓ அப்படியா அப்படின்ட்டு அவன் மேலே கையை வச்சு அவனை நெருப்பு பவர் யூஸ் பண்ணி உசுக்கி நெருப்பு குண்டுக்குள்ளே போட்டுடுறாங்க. சரி, இப்போ காலா ஈவெண்ட்டுக்கு போகலாமான்ட்டு காலா ஈவெண்ட்டு கிளம்பிட்டு இருக்கான். பிரியங்கா இதெல்லாம் பார்த்து மிரண்டுட்டா. அடுத்து வெட்னஸ்டே ஃபேமிலி காலா ஈவெண்ட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. பிரின்சிபல் போட்டில் வெட்னஸ்டேவோட பாட்டி உட்கார வச்சு கூப்பிட்டு வந்துட்டு இருக்காரு. அவங்க இறங்கி வந்து, எங்க வெட்னஸ்டே? தெரில, வெட்னஸ்டே இன்னும் இங்கே வரலன்னு சொல்லும் போதே வெட்னஸ்டே அந்த இடத்துக்கு வந்துடுவா. நம்ம 2 பேரும் ஒன்னா பக்கத்தில் உட்காரலாம், எந்தெந்த சேர வேலையை விட்டு தூக்கலாம்னு சொல்லு, அவனை நான் தூக்கிடுறேன்ற மாதிரி பாட்டி கெத்தா பேசிட்டு போயிடுறாங்க. அதே இடத்துல தான் பிரின்சிபல் வீம்சோன் ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு பயங்கரமாக வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்புறமா ஸ்ட்ரைட்டாக பிரியங்கா கிட்ட போயிட்டு, டாட்டு அம்மாவை எங்கே ஒளிய வச்சிருக்கா? நீ எப்படி என் பவரை உடச்ச? சொல்கிறத மட்டும் கேளு, எங்கே ஒளிய வச்சிருக்கா? அவரோட கெஸ்ட் ஹவுஸ்லன்னு சொன்னோன்னே அங்கேருந்து வெட்னஸ்டே கிளம்பி போயிடுறா. இந்த பக்கம் ஈனட் ரெடி ஆகிட்டு வந்திருக்கா. ப்ரூனோ சரி நம்ம போகலாமான்ற மாதிரி கூப்பிடுறான்.
பின்னாடியே ப்ரூனோ லவ் பண்ற பொண்ணு அங்க வந்துடுறா. ப்ரூனோ நீ இங்க என்ன பண்றன்னு சொன்ன உடனே 2 பேரையும் பார்த்த உடனே ஈனட் ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுறா. இவ தானே உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு, அவளையும் கூப்பிட்டு இருக்கியான்ட்டு ரொம்ப வருத்தப்பட்டு அங்கேருந்து போயிடுறா. இவ ஓரமா உட்காந்து வருத்தப்பட்டுனே இருக்கும்போது அழுகுற சத்தம் கேட்குது. ஆக்னஸ் நீயான்னும் போது ஆக்னஸ் அங்கேருந்து வரா. வெனஸ்டே கூட எப்பவுமே பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கணும்னு நினைச்சேன், அவளை மாதிரியே இருக்கணும்ட்டு ட்ரை பண்ணேன், அவளுக்காக ஒரு நாயை விட மோசமா எல்லா வேலையும் பார்த்தேன், ஆனா அவ என் மனசை உடைச்சிட்டான்ற மாதிரி ரொம்ப வருத்தமா பேசுவா. ஒரு வெனஸ்டேவே போதுமானது, அவளையே சமாளிக்க முடியல, நீ ஏன் அடுத்தவங்களோட கேரக்டருக்கு பின்னாடி போய் ஒளியிற? கிறுக்கு பிடிச்ச ஆக்னஸ் கூட பயங்கரமா பண்ணுவா தெரியுமா, நீயாவே இருன்ற மாதிரி மோட்டிவேட் பண்ணுவா. இது கேட்ட உடனே தான் ஆக்னஸ்க்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். இவங்க 2 பேரும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. ஓன் டான்ஸ் ப்ரோக்ராம் என்னாச்சு? ப்ரூனோ கூட தான் சேர்ந்து ஆட வேண்டியது, ஆனா நான் அவங்க கூட சேர்ந்து ஆட மாட்டேன்ற மாதிரி சொல்லிடுவா. நான் வேணா ஆடவா? உனக்கு தான் என் டான்ஸ் ஸ்டெப் தெரியாது, ஒரு நிமிஷம் இரு, என்னோட டான்ஸ் ஸ்டெப்ஸையும் நீ ஸ்டாப் பண்ணியான்ற மாதிரி கோவப்பட்டு அப்புறம் சிரிக்க ஆரம்பிச்சிருவா. 2 பேரும் சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அடுத்து இங்க எல்லாரும் சாப்பிட்டு இருப்பாங்க. பிரின்சிபல் பாட்டிக்கிட்ட ஒரு சின்ன டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்கு, அது முடிஞ்ச உடனே நம்மளோட ஆஃபீஸ் ரூமுக்கு போய் பேப்பர் ஒர்க் எல்லாம் முடிச்சுக்கலான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்போ வெனஸ்டேயோட தம்பி வந்து அந்த காலா ஈவெண்ட் விட்டு வெளியே வந்துடுறான். அந்த பூச்சிகளை கண்ட்ரோல் பண்ற பையன் ஏன்டா வெளியே வந்தன்ற மாதிரி கேட்டா, என் ஃபேமிலி என்னை கண்டுக்கவே இல்லை, வெளியே வந்தது கூட அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, நீ என்னோட ஜாம்பியை கண்டுபிடிச்சிட்டியான்ற மாதிரி கேட்பான். இல்ல பூச்சிங்க இன்னும் ரிட்டர்ன் வரல, ரிட்டர்ன் வந்தாதான் அவன் எங்க இருக்கான்றது எனக்கு தெரியும்னு சொன்னோடனே அவன் சோகமா இங்கேருந்து கிளம்பி போயிடுறான். மேலதாங்க அந்த ஜாம்பி நின்றுகிட்டு இருக்கான், அவனை சுத்தி தான் அந்த பட்டாம்பூச்சிங்க பறந்துகிட்டு இருக்கு. வெனஸ்டேவோட தம்பியை பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹேஜாக் கிட்ட வெனஸ்டே விஷயத்த சொல்லிட்டாப்புல இருக்கு. ஹேஜாக் வந்து பிரியங்காவோட அம்மாவை காப்பாத்திடுறான். பிரியங்காவோட அம்மாவை காப்பாத்தியாச்சா? ஹேஜாக் அவங்கள காப்பாத்தி பத்திரமா வச்சிருக்கான். நிறைய பிளான் பண்ண வேண்டியது இருக்கு, எனக்கு நிறைய பேர் உதவி தேவை. ஆக்னஸ் நீ இங்கேதான் இருக்குன்னு எனக்கு தெரியும் சொல்லும் போது ஆக்னஸ் அங்கே வந்துடுறா. இப்பதான் உன் ஒரிஜினாலிட்டியை நான் பாக்குறேன், இதுக்கப்புறம் என்னை பத்தி நீ என்ன நினைச்சாலும் கவலைப்பட மாட்டேன்ற மாதிரி சொல்வா. குட், அதை தான் நானும் எதிர்பார்த்தேன்னு சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருவா. சரி அடுத்து என்ன பிளான்? அதுக்கு அடுத்து ஈனட் வந்து டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் தரா. ஈனட் கூட ஆக்னஸ் வந்து டான்ஸர்ரா. இவங்களோட பிளானே இந்த ப்ரோக்ராம்ல தான் இருக்கு. இவங்க டான்ஸ் பண்ணி எல்லாரையுமே இவங்க பக்கம் திரும்பி பார்க்க வச்சிருவாங்க. ஒரு கட்டத்துல ஆக்னஸ் மறைஞ்சு டான்ஸ் ஆடுவா, பார்க்கவே பிரம்மாண்டமா இருக்கும். அப்படியே அவன் மறைஞ்சிக்கிட்டே வந்து ப்ரொஃபசர் டாட் கிட்ட இருக்கிற லாக்கெட்டை வந்து எடுத்துருப்பா. அதை எடுத்துட்டு போய் வெனஸ்டே கிட்ட கொடுத்துட்டு மறுபடியும் டான்ஸ்ல கலந்துப்பா. அந்த லாக்கெட் இருக்கிறதுனால தானே பிரியங்காவால ஹிப்னோடைஸ் பண்ண முடியாது. அடுத்து இவங்க 2 பேரும் சேர்ந்து டான்ஸ் பர்ஃபார்மன்ஸை முடிச்சிடுறாங்க. பிரியங்கா பேசுறதுக்காக ஸ்டேஜ்ல நின்னா அந்த பக்கம் பிரியங்கா அவங்க அம்மாவும் வந்துடுறாங்க, அதையும் பார்த்துடுறா. அதே மாதிரி வெனஸ்டே கையில லாக்கெட்டும் இருக்கு. அதை பார்த்த உடனே சந்தோஷத்தோட நீங்க இப்போ இங்க பேசியே ஆகணும் சார்ன்ற மாதிரி பிரின்சிபலை கூப்பிடுறா. பிரின்சிபல் வந்து நின்னோன்னா அவளோட பவரை யூஸ் பண்ணி எப்படி நீங்க இந்த காலா ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணீங்கன்னு சொல்லுங்கன்ட்டு சொல்லிடுறா. நான் என்ன பண்ணேன்னா முதல்ல பிரியங்காவை பிளாக்மெயில் பண்ணி வெனஸ்டே அவங்க அம்மாவை கண்ட்ரோல் பண்ணி அவங்க அம்மா கிட்ட இருந்து பெரிய பணத்தை வாங்க ட்ரை பண்ணேன், அது வேலைக்கு ஆகல. அதுக்கப்புறம் பிரியங்கா அவங்க அம்மாவை கடத்தி வச்சுக்கிட்டேன். கிடியன் என்கிட்ட காசுக்கு பங்கு கேட்டான், அவனை எரிச்சு சாம்பலாக்கி என்னுடைய நெருப்பு குண்டுல போட்டேன். அடுத்து வெனஸ்டே அவங்க பாட்டியை ஹிப்னோடைஸ் பண்ணி மொத்த சொத்தையும் என் மேலே எழுதி வாங்கிட்டு இங்கேருந்து எஸ்கேப் ஆயிடலான்றதான் என் பிளான்னு மொத்தத்தையும் சொல்லிடுறான். இதை கேட்ட உடனே எல்லாருமே டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிடுறாங்க. இவனை கொஞ்சம் சுதாரிச்சுக்கிறான். ஷெரீஃப்லாம் வர ஆரம்பிச்சிடுறாங்க. பிரியங்காவை பணைய கைதியை யூஸ் பண்ணிக்கிட்டு நான் இங்கேருந்து போயே அவனு நெருப்பை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் நெருப்பை மேலே ஷூட் பண்ணுவான் பாருங்களேன், மேலே இருக்கிற ஒரு லேம்ப்ல இருக்க கயிறுல நெருப்பு பிடிச்சிக்கும். ஹேஜாக் பின்னாடி வந்துட்டு என்ன பாரு டாட்டுன்னு பிரியங்காவை விட்டு திரும்பி பார்த்து கல்லா மாறிடுவான். அவன் கல்லா மாறின நேரம் மேலே இருக்க லேம்ப் நெருப்பு மூலமா உடஞ்சி கீழே வந்து அந்த கல்லையும் நொறுக்கி விட்டுருது. இதை பார்த்து எல்லாருமே மறல்றாங்க. ஆனா வெனஸ்டே பாட்டி மட்டும் வேற லெவலு சாவு, இப்படிதான் இருக்கணும்ட்டு கை தட்டி கொண்டாடுறாங்க. வெனஸ்டேவும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறா. அடுத்து பிரியங்கா வெனஸ்டே தேங்க்ஸ் சொல்றா. நீ எனக்கு மட்டும் தேங்க்ஸ் சொல்லக்கூடாதுன்னு சொல்லும் போது பின்னாடி ஹேஜாக் போலீஸ் கிட்ட பேசிட்டு இருக்கிறத பாக்குறா. இந்த சம்மர் லீவ்ல மறக்காம என் கூட வாமா, என்னை எப்பேற்பட்ட பிரச்சனை காப்பாத்தி இருக்கன்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே வெனஸ்டே நான் உங்க வீட்டுக்கு வரமாட்டேன் பாட்டின்னு கோவப்படுவா. ஏன் என் அப்பாவை நீங்க தரக்குறைவா பேசியிருக்கீங்க, என்னதான் அவர்கிட்ட பவர் இல்லைனாலும் எனக்கு தெரிஞ்சதுலயே பெஸ்டான அவுட் கேஸ்ட் என் அப்பா மட்டும்தான் அப்படிலாம் சொல்ல சொல்ல அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அவ்வளோ ஒரு பெருமையா இருக்கும். நான் சம்மர் லீவுக்கு உங்க கூட வரணும்னா என் அப்பா பேர்ல நெவர்மோர் ஸ்கூலுக்கு ஒரு பெரிய டொனேஷன் கொடுங்க. இது என்ன எமோஷனல் பிளாக்மெயிலா? எமோஷனலே கிடையாது, ஸ்ட்ரைட்டா பிளாக்மெயில் தான். பரவாயில்ல, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, என் பேத்தி சொல்லிட்டால தந்துடுறன்ற மாதிரி வெனஸ்டே அவங்க அம்மா கிட்ட சொல்லுவாங்க. அந்த இடத்துல பிரின்சிபல் வீன்ஸ் வந்து வெனஸ்டே அவங்க அம்மாவை பார்த்து இன்னும் உண்மையை சொல்லியான்ற மாதிரி முறைச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பூச்சிகளை கண்ட்ரோல் பண்றவன் வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன், அந்த பட்டாம்பூச்சி வந்துருச்சு, பக்ஸ்லியோட ஜாம்பி இங்கதான் இருக்கு, எங்க நம்ம நெவர்மோரோட கல்லறையில இருக்குன்ற மாதிரி சொல்றான். அந்த டைம்ல தான் வெனஸ்டேயோட தம்பியை காணுன்றதே இவங்க நோட் பண்றாங்க. அவனும் அதே கல்லறையில தான் வருத்தமா உட்காந்துக்கிட்டு இருக்கான். இங்க ஒரு பட்டாம்பூச்சி பறந்து வருது. பின்னாடியே ஜாம்பி வந்துட்டு பக்ஸ்லி எப்படி இருக்கணும்னு என்ன நீயா அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஆச்சரியப்படுறான். எனக்கு உன்னுடைய ஒரு உதவி தேவைப்படுதுன்ற மாதிரி சொல்றான். என்ன உதவின்ற மாதிரி இவன் யோசிக்கும் போதே வாயில கர்ச்சீப் வச்சு அடைச்சி அவனை கிட்னாப் பண்ணிடுறான். அடுத்து இந்த பக்கம் வெனஸ்டேவும் அந்த பூச்சிகளை கண்ட்ரோல் பண்றவனும் வரான்.
வந்து பார்த்தா அந்த இடத்துல அந்த பட்டாம்பூச்சி மட்டும் தான் இருக்கு. அவனையும் அவனோட தம்பியும் காணோம். வெட்னஸ்டே அப்படியே அதிர்ச்சியா நிக்கிறதோடயே எபிசோட் 7யும் முடிக்கிறாங்க. ஸோ இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோஷியல் மீடியாவில் நம்மளை ஃபாலோ பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.